ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? ஆமா. கோயில் கும்பிடுறதுக்கு தான் இருக்கேன்னு சண்டை போட்டீங்களே, இப்ப இந்த ஊரோட நிலைமை புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது. நான் செஞ்ச தப்பும் புரியுது. அதுக்கு தண்டனை அந்த ஊரை விட்டு போயிடலாம்னு இருக்கேன். ஊரை விட்டு போறீங்களா? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம ஊரை விட்டு போறேன்னு சொல்றது கோழத்தனம் இல்ல? அதுக்காக இந்த காட்டுமிராண்டி பெய கூட்டத்துல கொப்பன் ஒருத்தன்ங்கிற மறந்துடாத. அப்படி பார்த்தா நானும் தான் ஏன் ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியல. 200 வருஷம் பின்தங்கி இருக்கிற இந்த கிராமத்துல நான் படிச்ச படிப்பை எல்லாம் வேஸ்ட் ஆக விரும்பல ஐயா. 200 வருஷம் பின்தங்கி தான் போயிட்டோம், ஒத்துக்கிறேன். 2000 வருஷமா வேல்கம்பை அருவாகி தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சுத்திட்டு இருந்த பயக. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில நின்ன பைய முக்காவாசி பையன் நம்ம பையன். திடீர்னு அவரை வேல்கம்பை தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடான்னா எப்படி வருவேன்? நீ படிச்சவனாச்சே, கூட்டிட்டு வா, அங்க கூட்டிட்டு வா. ஆனா அந்த பையன் மெதுவாதான் வருவான். மெதுவானா எம்பிட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவான் போல் இருக்கு. போ, செத்து போ. நான் தடுக்க முடியுமா? எல்லா பயபுள்ளையும் ஒரு நாளைக்கு சாக வேண்டிட்டேன். வாழ்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு